guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் வந்து நான் 10k எப்படி ரீச் பண்ணேன். ஃபஸ்ட்டு 1kக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ 70k வியூஸ் போயிருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு குட் கமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இல்லை. நிறைய பேர் மோட்டிவேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக இப்போ நான் எப்படி 10k ரீச் பண்ணேன், 1k எப்படி ரீச் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி 10k எப்படி நான் வந்து ரீச் பண்ணேன், ஸோ நான் என்னென்ன பண்ணேன், எதனால எனக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து என்ன பண்ணணும் அது மட்டும் தான், ஜஸ்ட் ஒரு 5 கண்டென்ட் தான். அந்த 5 கண்டென்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிக்கும். ஓகே, நம்ம வந்து டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஐடியா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட்டு அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு. ஸோ கண்டென்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அந்த கண்டென்ட்டை நான் எப்படி எடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் உங்களோட கொஸ்டின். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பியூட்டிஷியன், எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியனாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் பியூட்டிஷியனை சூஸ் பண்ணேன், அந்த கண்டென்ட்டை கொண்டு போகிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது பியூட்டிஷியன். அதில் என்னென்ன பண்ணால், அதில் என்னென்ன க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்னு எனக்கு அதில் மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் உங்களோட கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குக்கிங் வந்து நல்லா பண்ணிங்கன்னா குக்கிங்கில் எப்படி எப்படிலாம் வந்து டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஹவு டு மேக் வீடியோவை எப்படி வந்து நம்ம எடுக்கிறது. ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை எடுத்தாச்சு, ஓகேவா? கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கண்டென்ட்டோட அடுத்த இம்பார்ட்டண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை எப்படி எடுக்கிறது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட் வாய்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு உட்காந்து பேசலாம். இதுதான் டைரக்ட் வாய்ஸுக்கு. ஒருவேளை நீங்கள் ப்ராடக்டை கீழே வச்சு இந்த மாதிரி உங்கள் ஃபோனை வந்து செட் பண்ணி இருக்கிறீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் கீழே எப்படி இருக்கும், உங்களோட ஃபோன் எப்படி இருக்கும். ஸோ இதே பொசிஷன் வந்து கேமரா வைக்காமல் இப்படி ஒரு பொசிஷன், அடுத்து இப்படி சாய்வா, அப்புறம் இப்படி இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி எடுங்க. அப்போ தான் வியூவர்ஸ் பார்க்குறப்ப ஒரே மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு டக்குன்னு போர் அடிச்சுன்னா அவங்க வீடியோவை தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ வீடியோ வந்து இந்த மாதிரி பொசிஷன் மாற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோவை பார்க்க தோணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீடியோ பொசிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்மளால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி டேரெக்டாக பேச முடியாது. உங்களை மாதிரி தான் நானும் எடுத்த உடனே வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, டேரெக்டாகவும் பேசலை. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சாங் போடுங்க. இப்போ கரண்ட்டில் என்ன சாங் ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த சாங்கை எடுத்து நீங்கள் போடுங்க. அந்த சாங்குக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எந்த ஆடியோவும் இல்லாமல் ப்ளெயினாக வீடியோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது யூடியூப்பில் போயிட்டு யூடியூப்பில் உள்ள சாங்கை எடுத்து நீங்கள் போடுங்க. அதில் கரண்ட்டில் என்னென்ன ட்ரெண்டிங் சாங் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோவில் வந்து வீடியோ கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரெண்ட் ஆகும். அடுத்து நீங்கள் அடுத்த பட்சம் நீங்கள் ஓகேவா வந்துட்டீங்கன்னா, மூவ் ஆகிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கப்ப காமெடியாக தான் இருக்கும். பரவாயில்ல, நல்லா கொடுங்க, நானும் அப்படி தான் பண்ணேன். இப்போ எனக்கு நல்லா வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டென்ட் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் சாங் போட்டுறீங்க, அடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்து மக்களோட கனெக்டில் இருங்க. பீப்புள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்க கூட கனெக்டில் இருக்கணும். நீங்கள் அவங்க வாய்ஸ் கேட்டாலே அவங்க வீடியோ அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதுக்காக தான் வாய்ஸ் கொண்டு வருது. அப்புறம் தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட் வாய்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது. டைரக்ட் வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டைரக்ட் வாய்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ டக்குன்னு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து யூடியூப்பில் வரப்போ ஓ இது அவங்க தானே அப்படின்ற மாதிரி யோசனை வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டைரக்ட் வாய்ஸ் வந்து கொடுக்குறது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட்டில் நமக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் சப்போர்ட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணுறது. இப்போ வந்து கண்டென்ட் கொடுத்தாச்சு, வீடியோ எப்படி எந்த பொசிஷனில் வந்து எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து டிப்ஸ் நிறையா இருக்குது. நான் இப்போ வரைக்கும் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஷாட் தான். இன்ஷாட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஆப்பில் தான் நான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறேன், ஃபோட்டோ எடிட், வீடியோ எடிட், இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் அதில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து ஆப்லாம் இருக்குது. ஸோ அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் எதை வச்சு எடிட் பண்ணிருந்தீங்கன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை தெரியலை அப்படின்னா இன்ஷாட் எடுத்துக்கோங்க, எனக்கு பெட்டராக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ டெக்னிக்கலில் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது.
வீடியோ வந்து நல்லா வந்து எடிட் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து எம்பி கூட இருக்கும், ஓகேவா? எம்பி கூட இருக்கிறப்ப நீங்கள் அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்க்குறப்போ அது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு டவர் இல்லைன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ டக்குன்னு தள்ளி விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வியூஸ் வந்து போகாது. ஸோ எம்பியை கம்மி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடியோ 40 எம்பி, நீங்கள் இன்ஸ்டாட்டில் சேவ் பண்ணதுக்கப்புறம் 40 எம்பி காட்டுதுன்னா அதை வந்து நீங்கள் பாண்டா கம்ப்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது இந்த ஆப் தான். அந்த பாண்டா கம்ப்ரஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிளோட வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு வீடியோவை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். கம்ப்ரஸ்னால் ஒன்றும் இல்லை, 40 எம்பி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த 40 எம்பி 20 எம்பியாக மாற்றும். ஸோ 20 எம்பியாக மாற்றிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து வியூவர்ஸ்க்கு போகிறப்ப சுத்தாது. ஸோ உங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி இதை போய் ஆன் பண்ணுங்கள், அந்த பட்டன் இந்த பட்டன் ஆன் பண்ணுங்கள், உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போயிடும். அதெல்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. பட் அதோட வந்து நம்ம வீடியோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்மளோட இதுதான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து ஓன் வீடியோவை க்ரியேட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பார்த்துக்கோங்க, யூடியூப்பில் பார்த்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை காட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்லோட் வீடியோ. நம்ம கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதை எப்படி எடுக்கணும், அதாவது பொசிஷன் கொண்டு வந்துட்டோம், அதை எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போது வீடியோவை எப்படி அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணனா அதுக்கு டைட்டில் ரொம்ப முக்கியம். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே கொடுங்க. முடிஞ்சளவு நீங்கள் வந்து கவர்ற மாதிரி தமிழில் வந்து கொடுக்கணும். டக்கான அட இப்படி ஒன்று இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு உள்ளே போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த டைட்டில் வந்து தமிழில் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட வீடியோ ரிலேட்டடாக என்ன டைட்டில் இருக்கோ அதை இங்கிலீஷ்லேயும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன் 2 ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஷார்ட்ஸ் ஸ்பீடு, ரெண்டாவது ஷார்ட்ஸு. இந்த ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியே ஆகும். வீடியோவுக்கு டைட்டில் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஹேஷ்டேக் கொடுத்தாச்சு. இப்போ வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது? வீடியோ இல்லைன்னா அப்லோட் பண்ணவா தெரியாது, அப்லோடு கொடுத்தா அப்லோட அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது. அப்லோட் பண்ணுறப்ப நல்லா டவர் உள்ள இடத்துக்கு போய்க்கோங்க. டவர் உள்ள இடம் என்னது? நம்மளோட வீட்டோட மொட்டை மாடி தான், இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே எந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல டவர் கிடைக்குதோ அந்த இடத்துக்கிட்ட எப்போதும் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ கிளியராக இருக்கும். இதெல்லாம் நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணேன். 1K வீடியோ போட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 10Kக்கு போட்டிருக்கேன். அடுத்து மானிட்டைசர் ஆகி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன்ற நம்பிக்கையோட கிளம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசராக தான் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் குட் நியூஸோடு வரேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நான் சொல்லுவேன், யூடியூப். ஸோ வீட்டில் இருக்கவங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட போகிறீங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிங்கன்னா அந்த கஷ்டமும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களும் நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஒரு இடத்துல வந்து தோணும், ஐயோ போட முடியலையே, வியூஸ் போகலைன்னா கவலைப்படுங்க. எனக்குலாம் இன்ன வரைக்கும் ஒரு சில வீடியோக்கெலாம் போகாது, ஒரு சில வீடியோக்கு எதிர்பார்க்காம போகும். 1M 2M வந்து நான் ரீச் ஆகிருக்கேன் வந்து ஷார்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட லக்கு தான். எப்படி வேணாலும் எப்படி வேணும் நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ரீச் ஆகும். காட் வந்து கண்டிப்பாக நமக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.